அப்டேட்ஸ் எல்லாம் நெறைய வருது. ஆனா டைமுக்கு போஸ்ட் பண்ண மாட்டேங்கிறேன். அந்த ஒரு வருத்தமும், கோவமும் ரசிகர்களுக்கு இருக்க தான் செய்யும். ஏன்னா, டிஎம்லயே அவ்வளோ பேர் கேட்டுட்ருக்கீங்க. இருந்தாலும் லேட்டா போஸ்ட் பண்ணாலும், அந்த அளவுக்கு வியூஸ் வராதுன்னு எனக்கே தெரியும். இருந்தாலும் எனக்கு வந்து எடுத்து ஒவ்வொன்னும் மெனக்கெட்டு அனுப்பிட்டுருக்காங்க இல்லையா? அவங்களுக்காக மட்டும் தான் இந்த இது. அ அ அக்கா போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க வேலைய விட்டுட்டு எனக்கு அனுப்புறாங்க இல்லையா? உண்மையிலேயே பெரிய விஷயம் அதெல்லாம். பிளெஸ்டுங்க நானு உண்மையாவே. ரீசென்ட்டா நம்மளோட சுவாமி வந்து அரவிந்த் அவரோட சேர்ந்து அவங்களோட நேட்டிவ் போனாங்க இல்லையா? அங்க எடுத்த ஒரு சில பிக்ஸு, அப்புறம் அங்க எடுத்த வீடியோஸ் எல்லாத்தையும் ஒண்ணா கொலைட் பண்ணி நம்ம சுவாமி வந்து நம்மளுக்காக வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. அங்க பீச் போற மாரி ஒரு சில வீடியோஸ்லாம் வந்து அரவிந்தும் போஸ்ட் பண்ணியிருந்தாரு. பார்த்துருப்பீங்க. அப்படியே பீச்ல வந்து டைவ் அடிக்கிற மாதிரி நம்ம சுவாமியும் வந்து ஒரு சில வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாரு. அதாவது போட்ல போயிட்டே இருக்க மாரி சடனா வந்து அந்த போட் வந்து கவர்ற மாதிரி அந்த மாரிலாம் வீடியோஸ்லாம் ஷேர் ஆச்சு. பயங்கரமா "ஐய்யய்யோ! என்னடா இது அப்படியே கவுந்து கீழ விழுந்துட்டாரே!" அப்படின்ற அளவுக்கு எல்லாருமே பயந்தோம். ஆனா ஸ்விம்மிங் தெரியும் அப்படிங்கிறதுனால பயம் இல்ல. இருந்தாலும் நம்மளுக்கு பார்க்குறவங்களுக்கு அவ்வளோ ஒரு பயம் இருந்துச்சு. இப்பயே பீச்ல அப்படியே டைவ் அடிச்சு குளிக்கிறாரு. அந்த பேக்ல அந்த பிக் பார்த்தீங்கன்னா தெரியும். அங்க இருக்கிற குட்டீஸோட கபடி விளையாண்டு, ஜாலியா அன்னைக்கு டேவ வந்து என்ஜாய் பண்ணியிருக்காரு. அன்னைக்கு ஹோல் டே வந்து செருப்பே இல்ல. பீச்லயே சுத்தும்போதும் சரி, அந்த போட்ல இருக்கும்போதும் சரி, அதே மாரி பசங்களோட விளையாடும்போதும் சரி, வெறும் காலோடவே சுத்திட்டு இருந்தாரு. அந்த வீடியோவ பார்க்கும்போதே நல்லா தெரிஞ்சுது. நம்ம ஹீரோ நல்லா என்ஜாய் பண்ணியிருக்காரு. அந்த ஊருக்கு போயிட்டு. அந்த வீடியோல நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு. அதுவும் அவரு ஷேர் பண்ணது அந்த சூரிய உதயத்திலருந்து ஆரம்பிச்சு ஷேர் பண்ணியிருந்தாரு. ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. அங்க இருக்கிற குட்டி, குட்டி ரசிகர்களோட சேர்ந்து அந்த செல்ஃபி எல்லாம் எடுத்த தருணமும் ரொம்ப அழகா இருந்துச்சு. அவரோட அந்த ஹேப்பியான ஒரு தருணத்த நம்ம கூட வந்து பகிர்ந்துட்டு இருந்தாரு. ரொம்பவே நல்லா இருந்தது அந்த வீடியோ பார்க்கும்போதும். பேக் சைட் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவோட ஃபேன்ஸ் போல இருக்கு. நெறைய பேர் நின்னு நம்ம ஹீரோ வந்து கபடி விளையாடுற அந்த ஒரு தருணத்த வந்து ரொம்ப அழகா கேப்சர் பண்ணி வீடியோ எடுத்துட்டு இருந்தாங்க. ரொம்ப நல்லா இருக்கு பார்க்க. இன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் எல்லா வீடியோஸையும் அப்லோட் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். எக்ஸ்ட்ராவா ஒரு வீடியோவும் அப்லோட் பண்றேன்.